வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் நம்ம ஆல்ரெடி 4 அதிகாரங்கள் முடிச்சிட்டோங்க. 20 அதிகாரங்களில் இன்றைக்கி நம்ம 5வது அதிகாரம் ஒழுக்கமுடைமை பார்க்க போகிறோம். கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால ரெகுலராக வீடியோ போட முடியல ஒரு 3 நாளாக. எது இனிமேல் நடக்காமல் பார்த்துக்குவோம், நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம திருக்குறளோட 20 அதிகாரங்களையும் முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிற அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுடைமை. ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு திருக்குறள் கொடுத்துட்டாங்கன்னா 3 விதமான கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று திருக்குறளை கொடுத்துட்டு ஒரு ஊடலை ஒரு கேப் போட்டுட்டு அது என்ன லைன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி ஊடலை ஒரு கேப் போட்டுட்டு அந்த சொற்பொருள் கேட்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு விழுப்பம்ன்ற இடத்துல ஒரு அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னு திருக்குறள் என்ன சொல்லுதுன்னு கேட்பாங்க. திருவள்ளுவர் இதில் என்ன சொல்ல வராரு, இந்த மாதிரி 3 விதமான கொஸ்டின் தான் கேட்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். அதாவது ஒழுக்கம் தான் எல்லாருக்கும் சிறப்பை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னா ஒழுக்கம் ஒருத்தருக்கு புகழை தருவதால் அந்த ஒழுக்கம் தான் உயிரை விட சிறந்ததாக கருதப்படும் அப்படிங்கிறதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். ஓகேங்களா? அடுத்த திருக்குறள் பாருங்கள். பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேரினும் அக்தே துணை. பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. அதாவது ஒழுக்கத்தை எப்படியாவது நீங்கள் கஷ்டப்பட்டாவது காப்பாற்றணும். ஓகேங்களா? நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கூட அந்த ஒழுக்கம்தான் உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே துணையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், வருத்தப்பட்டாவது கஷ்டப்பட்டாவது இந்த ஒழுக்கத்தை எப்படியாவது காப்பாற்றிடுங்க. தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. நீ எவ்வளவு தான் ஆராய்ச்சி பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கிறது ஒழுக்கம் மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இருப்பாங்க. ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அதாவது ஒழுக்கமுடையவராக இருக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிறந்ததற்கான ஒரு சிறப்பான தன்மை. நீங்கள் பிறந்த அந்த நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த வம்சத்தோடைய சிறப்பே நீங்கள் ஒழுக்கமுடையவராக வாழ்கிறதுல தான் இருக்குது. ஒருவேளை ஒழுக்கம் தவறி வாழ்ந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய பிறப்பிற்கே ஒரு இழிந்த பிறப்பாக மாறிவிடும். உங்களுடைய குடும்பத்துக்கே அது ஒரு இழிந்த ஒரு தன்மையை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதான் இந்த 3வது திருக்குறளுடைய அர்த்தம். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஓகேங்களா? உங்களுடைய வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் உங்களுடைய பிறப்பிற்கு நன்மை தரக்கூடியது ஒழுக்கமுடையவராக இருக்கிறது தான். ஒருவேளை ஒழுக்கம் தவறுனீங்கன்னா உங்களுடைய பிறப்புடைய தன்மை கெட்டு போயிடும். ஓகேங்களா? அடுத்த திருக்குறள் பாருங்கள். 4வது திருக்குறள். மரப்பினும் மூத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும். அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி எவ்வளவு விதமான நான்மறை வேதங்களை படித்திருந்தால் கூட அதை கூட மறந்துட்டால் கூட மீண்டும் அதை நீங்கள் படித்து கற்றுக்க முடியும். ஆனால் மறை ஓதுவானுடைய குடிப்பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் அதை நீங்கள் எவ்வளவு தான் திருப்பி வர ட்ரை பண்ணாலும் ஒரு வாட்டி அதை ஒழுக்கம் கெட்டுருச்சுன்னா அவ்வளவுதாங்க. அதைத்தான் சொல்லக்கூடியது. மரப்பினும் மூத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும். பார்த்தீங்களா? அதாவது நான்மறை வேதங்களை நீங்கள் மறந்தால் கூட திருப்பியும் நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதை படித்து கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் யாருமே கற்றுக் கொடுக்காத உங்களுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை நீங்கள் போயிருச்சுன்னா அதை திருப்பி உங்களால் என்ன பண்ண முடியாது, மீட்டெடுக்கவே முடியாதுங்கிறதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். மரப்பினும் மூத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். 5வது திருக்குறள். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அதாவது பொறாமை இருக்கக்கூடிய அந்த செல்வம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. அதாவது பொறாமை இருக்கக்கூடிய செல்வம் அப்படிங்கிறது ஆக்கம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. அதுவே ஒழுக்கம் இல்லாதவன் இருக்கக்கூடிய உயர்வு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஓமை அணி மாதிரி. பொறாமை இருக்கக்கூடிய செல்வம் அதனால் எந்த பயனும் இல்லை. அதே போல் ஒழுக்கம் இல்லாதவன்ட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உயர்வு எவ்வளோ உயர்வாக இருந்தாலும் அதனாலேயும் அவனுக்கு எந்த ஒரு உயர்வும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரெண்டத்தையும் ஒப்பிட்டு சொல்கிறார் திருவள்ளுவர் என்ன பண்ணுறாரு, இந்த திருக்குறளில் ரெண்டத்தையும் ஒப்பிட்டு சொல்கிறாரு. பொறாமை இருக்கக்கூடிய செல்வத்தினால் அவனால் எந்த ஒரு பயனும் அவனால் அடையவே முடியாது. ஒழுக்கம் இல்லாதவன்ட்டு இருக்கக்கூடிய உயர்வனால் அவனால் எந்த ஒரு பயனும் அடைய முடியாது. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த திருக்குறள் பாருங்கள். 6வது திருக்குறள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து. அதாவது ஒழுக்கம் ஒருத்தர் தவறதுனால ஒழுக்கம் ஒருத்தர் தவறதுனால உருவாகக்கூடிய அந்த குற்றத்தை அறிந்து மன வலிமை இருக்கக்கூடிய சான்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒழுக்க தவறுறதுலேருந்து எப்படியாவது நம்மளை காப்பாற்றிக்குவாங்க. ஒழுக்கம் எப்படியாவது என்ன பண்ணுவாங்க, தன்னை கிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கம்
தவறிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க மன வலிமை இருக்கக்கூடிய சான்றோர்கள். அதுதான் அந்த திருக்குறள் சொல்லுது. ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர். உறவோர்னா என்னங்க அர்த்தம்? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். உறவோர்னா என்ன அர்த்தம்னு. ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து. இல்லையா, ஒழுக்கம் தவறுனா என்னென்ன பிரச்சனை நடக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்ட சான்றோர் என்ன பண்ணுவாங்க, அதிலேருந்து தவறாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். 7வது திருக்குறள் பாருங்கள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. அதாவது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கத்தால் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, சிறப்படைவார்கள். இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி, ஒழுக்கத்திலிருந்து தப்பி போனவங்க பெரும் பள்ளியை அடைவார்கள். இல்லை, அடையக்கூடியாத ஒரு பெரிய துன்பத்தை அடைவார்கள். அதுதான் இந்த திருக்குறள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஓகேவா? அடுத்த 8வது திருக்குறள் பாருங்கள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். பாருங்கள், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், அதாவது நல்ல வாழ்க்கைக்கு ஒரு விதை போன்றது நம்மளுடைய நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது. நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா அப்படின்னா ஒழுக்கமாக வாழுங்க. இன்பமான ஒரு வாழ்க்கை வேணும்னா ஒழுக்கமாக வாழுங்கள். அது என்னது, நல்ல வாழ்க்கைக்கு ஒழுக்கம்தான் ஒரு காரணம். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னா தீய ஒழுக்கம் அப்படிங்கிறது எப்பயுமே என்னதான் உங்களுக்கு கொடுக்கும், துன்பத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். 9வது திருக்குறள். ஒழுக்கம் உடையவருக்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயால் சுழல். ஒழுக்கம் உடையவருக்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயால் சுழல். அதாவது ஒழுக்கமுடையவருக்கு உள்ளாவே அப்படின்னா தீய சொற்களை தப்பித்தவரை கூட தன்னுடைய வாயால் சொல்கிறது தப்புங்க, குற்றம். அது ஒரு குற்றம். தீமையான சொற்களை, கெட்ட வார்த்தைகள் என்னது, தன்னுடைய வாயால் சொல்லுவது கூட குற்றம். தீய வழுக்கியும் வாயால் சொல்லனா ஒழுக்கம் உடையவருக்கு அது பொருந்தாதது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒழுக்கம் உடையவருக்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். அதாவது ஒழுக்கம் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு காலத்துலேயுமே தீய சொற்களை பேசுகிறதுங்கிறது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொருத்தி கொள்ளவே மாட்டார்கள், அதை பண்ணவே மாட்டாங்களாம். அதுதான் திருக்குறள் சொல்லுது. ஓகேவா? அடுத்து 10வது திருக்குறள் பாருங்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், உலகத்தில் உயர்ந்தவர்கள் என்னென்னலாம் ஒழுகி வாழ்கிறாங்களோ அவங்களுடைய அந்த ஒழுக்க நடைமுறைகளை கற்றுக்காதவங்க. ஓகேங்களா? உலகத்தில் உயர்ந்த மனிதர்கள்லாம் எந்த ஒழுக்க நடைமுறைகளை ஃபாலோ பண்ணி வாழ்கிறாங்களோ அந்த நடைமுறைகளை என்னது கற்றுக்கிறாதவங்க பல நூல்களை கற்றிருந்த போதும் அறிவில்லாதவர். அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதவர். பல நூல்களை கற்றிருந்தா கூட நீங்கள் உலக நடைமுறைகளை தெரிந்து கொண்டு வாழவில்லை என்றால் அதை படித்தும் நீங்கள் என்ன பதறு தான் அப்படி சொல்லக்கூடியதான் திருக்குறள். ஓகேங்களா? ஸோ 10 திருக்குறள் அருமையான திருக்குறள். ஃபஸ்ட்டு திருக்குறள் என்ன, 10வது திருக்குறள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உலக நடைமுறைகளோடு வாழவில்லை என்றால் பல நூல்களை கற்றாலும் அறிவில்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 9வது திருக்குறள் என்ன சொல்கிறாங்க, ஒழுக்கம் உடைக்கவங்க தீய சொற்களை தப்பித்தவறி கூட வாயால் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, தீய ஒழுக்கம் அப்படிங்கிறது எப்பயுமே இந்த துன்பத்தை தான் கொடுக்கும், நல்ல ஒழுக்கம் தான் உங்களுக்கு இன்பமான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த திருக்குறள் என்ன சொல்கிறாங்க, ஒழுக்கத்திலிருந்து தீய ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணவங்க பெரும் பழியை தான் அடைவாங்க, இதுவே நல்ல ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணவங்க மேன்மை அடைவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒழுக்கம் தவறினவங்க குற்றம் என்னென்னலாம் குற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு சான்றோர்கள் அந்த ஒழுக்கத்திலிருந்து தப்பி போகவே மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பொறாமை இருக்கக்கூடிய செல்வமும் ஒழுக்கம் இல்லாதவன் இருக்கக்கூடிய உயர்வும் எந்த ஒரு பயனையும் தராது, அதனால் எந்த ஒரு பயனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான்மறை வேதங்களை கூட நீங்கள் மறந்துட்டா கூட திருப்பி படிச்சுக்கலாம், ஆனால் ஒழுக்கத்திலிருந்து நீங்கள் தவறிட்டீங்கன்னா அதனால் உங்கள் வாழ்க்கையே போயிடும்ன்றாங்க. அதே மாதிரி ஒழுக்கம் இருக்கிறவங்களுடைய அந்த குடும்பம், அந்த குலம் தான் சிறந்து உயர்வடையும். ஒழுக்கம் தவறினவங்களுடைய வாழ்க்கை, அந்த குடும்பம் என்னது ஒன்றுமே இல்லாமல் அழிந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒழுக்கத்தை எந்த பாடுபட்டாவது காப்பாற்றிடணும். ஓகேங்களா? அதனுடைய ஆராய்ந்து பார்த்தோம்னா கூட அந்த ஒழுக்கம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பெரிய துணையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் ஒருத்தவங்களுக்கு சிறப்பை தரும், அந்த ஒழுக்கம் தான் உயிரை விட சிறந்ததாக கருதப்படும் சொல்கிறாங்க. இவ்வளோதான். ஓகேங்களா? சரி, நம்ம சீக்கிரமே அடுத்த அதிகாரத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ.